நல்லா இருந்தது படம், நல்லா இருக்கு. ஃபேமிலி மஸ்ட் வாட்ச் மூவி, ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்க. 2025ஓட ஒரு மிகச்சிறந்த அழகான ஒரு படம்னா வந்து நம்ம சிறை தான் சொல்லலாம். சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான ஒரு மேக்கிங்கு, சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லாம். விக்ரம் பிரபு வந்து தரமான, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் வந்து டானாக்கு அப்புறம் அவர் அந்த போலீஸில் பண்ணி இதே மாதிரி செட்டில்டாக எடுத்துகிட்டு போயிருந்தார். டேரக்டர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நியூ இயருக்கு ஒரு நல்ல படம் சார், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹாலிடேஸில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். படத்துக்கு வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, சிறைன்னு இருக்கனால ஒரே போலீஸ் கண்டென்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் நினச்சோம். அப்படி இல்லை சார், ரொம்ப எமோஷனல் கண்டென்ட். லவ் நல்ல லவ், எமோஷன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது. ப்ரொடியூசர் வந்து டேரக்டருக்கு ஒரு கார் வேறு ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. அப்படி என்ன இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி புக் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா, ஆஸ் யூஷுவல் ட்ரைலரில் என்ன அவன் ஓடி போயிடுவான், சுட்டு சாவடிச்சிருவாங்க போல் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுது. நிஜமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒன்று அந்த லவ், இந்த படத்தில் வந்து அந்த லவ் வந்து இந்த காலத்தில் அந்த மாதிரி லவ் இருக்குமாங்கிறது டவுட் தான். இது வந்து 2000s நடக்குது இந்த கதை. ஸோ 2000s நடக்கிறதுனால அந்த ஒரு பியூரிட்டி, அந்த ஒரு விஷயம்லாம் வந்து ரொம்பவே நல்லா காமிக்கிறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங் கதையாக இருந்தாலும் அது நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கண்ணில் வந்து கண்ணீர் வராத கதை செய்யுது.